ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹேர் கேர் டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ எடுத்துருக்கக்கூடியது ஒரு க்ளீன் பவுல் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நான் 2 ஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட முடிக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த அளவு வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து முடி கொட்டுறது தான். நம்மளுக்கு வந்து முடி கொட்டுறதுக்காக நிறைய வந்து காரணங்கள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை சரியாக தூங்காமல் இருக்கிறதுனாலையோ கூட முடி வந்து அதிகமாக கொட்டும். இந்த முடி கொட்டுற பிரச்சனையை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருளை வச்சு சரி பண்ணலாம். எப்போவும் நார்மலாக நம்ம வந்து எண்ணெய் வந்து தேய்ப்போம் இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் கூட ஒரே ஒரு பொருளை சேர்த்து நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனை வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். இதை ஒரு டைம் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணணும். எந்த ஒரு ஹோம் ரெமடி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் அடிக்கடி இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அதில் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் கூட அடுத்ததாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விளக்கெண்ணெய் தான். விளக்கெண்ணெய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி. விளக்கெண்ணெய் வந்து நார்மலாக வந்து தேய்ச்சி வச்சோம் அப்படின்னாவே நமக்கு சூடு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாகும். இப்போ நான் இதில் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு 1 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் இது கூட சேர்த்துக்க போகிறேன். விளக்கெண்ணெய் வந்து இப்போலாம் வந்து பார்த்தோன்னா நிறையவே வந்து கலப்படமாக இருக்குது. விளக்கெண்ணெய் அப்படின்னு பார்த்தாலே திக்காக தான் இருக்கும். இப்போ நிறையா வந்து விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் இல்லை கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நல்லா விளக்கெண்ணெயாக பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் அளவு எடுத்தாலே போதும். இப்போ நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்க்கு 1 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த அளவில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம முடியோட வேர்க்கால்கள் வரைக்கும் நல்லாவே வந்து அப்ளை பண்ணணும். கையால் விரல் நுனியில் தொட்டு முடியோட வேர்க்கால்கள் வரைக்குமே அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு பன் மாதிரி வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து எப்போதும் போல் நம்ம ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு முடி கூட கொட்டவே செய்யாது. சில பேர் வந்து டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணுறவங்களா இருப்பீங்க. இதை வந்து டெய்லி வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால கோல்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் வாரத்துக்கு 1 டைம் இல்லை 2 டைம் வந்து இதை தேய்ச்சி வந்து குளிக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா முடி கொட்டுறது வந்து உடலில் உள்ள சூட்னாலே வந்து முடி வந்து அதிகமாக கொட்டும். இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட வந்து சேர்த்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ நமக்கு முடிக்கும் வந்து எந்த டேமேஜுமே ஆகாது. அதனால் வந்து தாராளமாக இதை அப்ளை பண்ணி குளிக்கலாம். இது ஒரு சிம்பிளான ரெமடி தான். இதை நம்ம வாரத்துக்கு 2 டைம் வந்துட்டு நம்மளோட ரொட்டீனில் செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னாவே போதும். நம்மளோட முடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.